Hi, welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு லாங்குவேஜையுமே கற்றுக்கிற முடியும். 3 விஷயங்கள் சொல்கிறேன், அந்த 3 விஷயங்கள் மட்டும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணாமல் இருந்தோன்னா சீக்கிரமாக உங்களால் எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கிற முடியும், எஸ்பெஷலி இங்கிலீஷ். ஹெசிடேஷன் நம்பர் 1, தயக்கம். அதாவது பேசுனா தப்பு வந்துடும், அதே மாதிரி கிராமர் மிஸ்டேக் இருக்கும், கேட்குறவங்க கிராமர் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினச்சிருவாங்க, இது கூட தெரியலையா அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தயக்கம். காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கோபம் இருக்கணும், ஒரு திமிர் இருக்கணும். நான் அப்படி தான் இங்கிலீஷில் பேசுவேன், என்னால் பேச முடிஞ்சதை நான் பேசுவேன், அதில் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்ட்னஸ், தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுறப்ப கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் மீன்ஸ் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கிராமர் மிஸ்டேக் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது. பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக அவங்களால அவங்களுடைய தாட்ஸை கொண்டு வர முடியும், இங்கிலீஷில் சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் த சக்ஸஸ். ஸோ தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா லேர்னிங் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப நாளாக எடுக்கும். அடுத்து போஸ்ட்போன்மெண்ட். இப்போ பேசுவோம், இன்னும் ஒரு வாரத்தில் பேசுவோம் அப்படின்னு தள்ளி போடுறது, ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதே தள்ளி போட்டுக்கிறது, நாளையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. ஸோ போஸ்ட்போன்மெண்ட் அதுவும் வேண்டாம். அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன், என்ன பேச போகிறோம் அப்படின்றத தமிழில் யோசித்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஒவ்வொரு தடவையும் இப்படி யோசித்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா பேச்சு அந்த ஃப்ளோ, அந்த ஸ்பீக்கிங் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. தென் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிறணும், அந்த டாபிக் பற்றி ஒரு 10 சென்டென்சஸ், ஓகே, இங்கிலீஷில் 10 சென்டென்சஸ், கிராமர் மிஸ்டேக் இருக்கோ இல்லையோ 10 சென்டென்சஸ் எழுதணும். தென் 10 வாக்கியங்கள் தான் அப்படின்னு இல்லை, உங்களால் எத்தனை வாக்கியங்கள் எழுத முடியுமோ அத்தனை வாக்கியங்கள் எழுதிட்டு அதை பார்க்காம, அதை மனப்பாடம் பண்ணாமல் சொல்லி பார்க்கணும். ஓகே, எழுதின உடனே பார்க்காம சொல்லி பார்க்கணும். அந்த டாபிக் பற்றி நீங்கள் பேசுகிறத உங்கள் மொபைலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப கேட்கணும். அதை அந்த சென்டென்சஸை நீங்கள் பேசுகிறத நீங்களே திரும்ப கேட்கணும். அப்படி கேட்குறப்ப உங்களுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, எந்த இடத்துல திணறீங்க அப்படிங்கிறது தெரியும். பேசுகிறப்ப நல்லா சத்தமாக பேசணும், நல்லா போல்டாக பேசணும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போல்டாக இங்கிலீஷில் கன்வே பண்ணணும். இன்னொரு டாபிக் எடுத்துக்கோங்க. அகைன் அதே மாதிரி எத்தனை வாக்கியங்கள் அதை பற்றி எழுத முடியுமோ எழுதிட்டு உடனே அதை பார்க்காம அந்த வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணாமல் பேசணும். அந்த டாபிக் பற்றி சொல்லணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும், திரும்பவும் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி 2 or 3 டாபிக்ஸ் எடுத்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர்மெண்ட்டோட புக்ஸ், சமச்சீர் கல்வி புக்ஸ், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் புக்ஸில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நல்லா ரீட் பண்ணுங்கள். கடினமான வார்த்தைகள் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கோங்க, மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீட் பண்ண பண்ண அன்னோயிங்லி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியாமலே இங்கிலீஷ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாகும், உங்கள் மைண்டில் செட் ஆகும். ஸோ ஒரு வாக்கியத்தை பார்த்தோன்னா இந்த மாதிரி வாக்கியம் இருக்காது, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தெரிகிறது ரீடிங் மூலமாக மட்டும்தான் வரும். ஸோ பெரிய பெரிய நியூஸ் பேப்பர், பெரிய பெரிய சென்டென்சஸ், நாவல்ஸ் அப்படின்லாம் ரீட் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமான ஸ்டோரி புக்ஸ், ஓகே, சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஸ்டோரி புக்ஸ், தென் பேப்பர், நியூஸ் பேப்பர்லேயும் செலக்டட் நியூஸ் தான் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நல்ல ஃபெமிலியரான நியூஸ், சின்ன சின்ன நியூஸ் ரீட் பண்ணாலே போதும். அன்னோயிங்லி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மனப்பாடமாகும். இந்த சேனலில் நான் ரீடிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் 3 ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு படம் பார்த்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்கிறது, வாசிக்கிறத கேட்டு லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன், அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைசஸ்
இந்த சேனலில் நான் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த சேனல் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இங்கிலீஷ் டீச்சிங் சேனல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். டெடிகேட்டடாக பண்ணிங்கன்னா வித்தின் அ ஷார்ட் பீரியட் உங்களால் இங்கிலீஷில் உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ தயக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக வேணும். அதாவது எதுக்காக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம், எந்த பர்பஸ்க்காக கற்றுக்குறோம், அதில் உறுதியாக இருங்க. அதே மாதிரி ஷைனஸ், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தென் பேசிக் கிராமர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிராமர்லாம் தேவையில்லை. அடிப்படை ஆங்கில இலக்கணம் தெரிஞ்சால் போதும், இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நம்மளும் அறியாமலே ப்ராக்டிஸை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஓகே, அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே நான் இத்தனை எக்ஸசைஸ் முடிப்பேன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த பீரியடுக்குள்ளே என்னால் தமிழில் இருக்கிற தாட்ஸை இங்கிலீஷில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்னென்ன வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை என்னென்ன புக்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கிராமர் ரூல்ஸை எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தமிழில் யோசித்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டாம். டைரெக்டாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். அதாவது நிறையா ரீட் பண்ணணும், நிறையா லிசன் பண்ணணும். தென் டைரெக்டாக தமிழில் யோசிக்காமலே சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் தமிழில் யோசித்து பேசணுன்னா சென்டென்சஸ் பேசுகிறப்ப பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகிறப்ப என்ன ஆகும், அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்காது. இங்கிலீஷ்லேயே இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃப்ளூயன்சி. ஓகே, அந்த ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது இதுதான். ஸ்பீடாக பேசுகிறது கிடையாது, கண்டினியூஸாக பேசுகிறது தான் ஃப்ளூயன்சி. ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறீங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட். டெடிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி பேசிக் கிராமர், அதுவும் இம்பார்ட்டண்ட். அதாவது நான் நேற்று வருகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் நேற்று வந்தேன், நாளை வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது பேசிக் கிராமர், தமிழில் பேசிக் கிராமர். அதே மாதிரி இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய வாக்கியங்கள் எழுத பழகுங்க. நிறைய எழுத உங்களால் ஈஸியாக பேச முடியும். நான் இந்த சேனலில் விஷுவல் டெஸ்கிரிப்ஷன் வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் சொல்லணும். உங்கள் ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த விண்டோவை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இட் இஸ் எ விண்டோ. இட் இஸ் எ வுடன் விண்டோ. இட் ஹேஸ் 2 doors. The doors are wooden doors. They have a lock. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே அதை வச்சு நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்லலாம். எந்த ஒரு புது மொழி கற்றுக்கிறப்பவும் இந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், இந்த ஹெசிடேஷன் வரத்தான் செய்யும். ஸோ அதை பிரேக் பண்ணணும். இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, தமிழ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. ஹீ இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, ஹீ இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது அப்படியே இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின்ஸ், கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஆஸ்கிங், இஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது கடைசியில் வருது. ஸோ இந்த சென்டென்ஸ் மாறுது. ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, தமிழ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. அதனால தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசணுன்னா ஸ்லோ ஆகும், கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் தெரிகிற வரையும் நிறைய ரீடிங் இருக்கணும், லிசனிங் இருக்கணும். ஆஃப்டர் தட் ப்ராக்டிஸ் யூ நோ தி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், பேஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் உங்களுடைய தாட்ஸை ஈஸியாக உங்களால் கன்வே பண்ண முடியும். இங்கிலீஷில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் எ லாங்குவேஜ். இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி மட்டும்தான். ஷியூராக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.